ஏன் வெயிட் உங்களுக்கு தெரியும்? அதுதானே உங்க கேள்வி. ஏன் அவங்க வெயிட் என்ன? அது என்ன ஒரு கேள்வி? இங்க இருக்கிற யாருக்கு எப்படி அது படத்தோட ரெலவெண்டா இருக்கு? அது ரெலவெண்டா இல்ல, படத்துக்கு அது ரெலவெண்டாவே இல்ல. என்னோட வெயிட்ட தெரிஞ்சுட்டு நான் அது என்னோட சாய்ஸ்ங்க. நான் குண்டா இருப்பேன், நான் ஒரு 80 கிலோ இருப்பேன். அது நான் என்ன பண்ணுவேன்? நான் என்னோட டேலண்ட்டை தான் நான் பேச வைப்பேன். ஐ டோன்ட் நீட் யுவர் வேலிடேஷன். முதல்ல நம்ம பண்றது தப்புன்னு தெரிஞ்சாதானே அதுக்கு சாரி கேட்கணும்னு தோணும். இந்த மாதிரியான கான்ட்ரோவர்ஷியல் டாபிக்ஸ் பத்தி ரெகுலரா லீகல் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்க நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜர்னலிஸ்ட் அவர் பண்ணது தப்புன்னு சொல்லி கடைசி வரை ஒத்துக்கவே இல்லைங்க. இன்னைக்கு எல்லா சினிமா ஆர்டிஸ்டும் அவர் பண்ணதுதான் தப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு. நீங்களே பாருங்களேன். இந்த நிகழ்வால ஏதாவது அவங்களுக்கு வந்து மன வருத்தம் ஏற்பட்டிருந்தா, மன காயம் ஏற்பட்டிருந்தா, இது எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நாமும் நம்ம நிலையில இருந்து இறங்கி வரணும் அப்படின்ட்டு நான் வந்து இந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். எந்த உள்நோக்கமும் இல்ல, இந்த நிகழ்வுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. நீங்க யாருங்க வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு? நீங்க பண்ண தப்புக்கு உங்களை மன்னிப்பு தான் கேட்க சொன்னாங்க, உங்களை வருத்தம் எல்லாம் தெரிவிக்க சொல்லல. உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த டாபிக்கை எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒரு நிமிஷம் கேளுங்க. உங்க பொண்ணோ இல்ல ஒய்ஃபோ அக்காவோ தங்கச்சியோ யாரோ ஒருத்தவங்க ஒர்க்குக்காக இன்டர்வியூ போறாங்க. அந்த இடத்துல அவங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியோ இல்ல எஜுகேஷன் பத்தியோ கேட்காம உங்க வெயிட் என்ன அப்படின்னு கேக்குறது தப்புதானே? அவங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்வியூல என்னோட வெயிட் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வரும் தானே? அப்போ ஒர்க்குக்கு ரெலவெண்டா இல்லாத ஒரு क्वेश्चन கேட்டா, உங்க பர்சனல் பாடி பத்தி கேட்டா உங்களுக்கு கோவம் வருது தானே? அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த இடத்துல கோவம் வருது, தப்பில்ல தானே? இன்னொன்னும் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்க. ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து எனக்கு இது ஹர்ட் ஆச்சு, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல இந்த விஷயம்லாம் உனக்கு ஹர்ட் ஆக கூடாது, இது அந்த அர்த்தத்திலேயே சொல்லப்படல அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாதுங்க. ஒருத்தவங்க உங்க கிட்ட வந்து ஹர்ட் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட ஃபீலிங்ஸ் அது. அதுக்கு நீங்க பண்ண முடியறதெல்லாம் சாரி கேக்குறது மட்டும்தான். சோ தயவு செஞ்சு ஜஸ்டிஃபை பண்ணாம சாரி கேட்க கத்துக்கோங்க. தற்குறித்தனமா எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காதீங்க. சரி, லீகலி பப்ளிக்கா வச்சு ஒரு பிரஸ் மீட்ல பாடி ஷேம் பண்ணது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ்ங்க. கௌரி கிஷன் நினைச்சு இந்த ஜர்னலிஸ்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா இவருக்கு 3 வருஷம் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. சின்ன வயசுல இருந்து நம்ம ஒரு மாதிரி வளர்ந்துருப்போம். ஆனா இப்போ ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி, இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க வேண்டியது நம்மளோட கடமைங்க. இன்னமும் வந்து நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளவு வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன் தெரியுமா அப்படின்னு எல்லாம் கதை கட்டிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு அது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா லீகலி அது பெரிய விஷயத்துக்குள்ள கொண்டு போய் மாட்டி விட்டுரும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க. இந்த ஈவென்ட் பத்தி உங்க ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ்லயும் சொல்லிட்டு போங்க. எப்ப பாரு யாராச்சும் கலாய்ச்சிட்டு சுத்திட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவேர்னஸும் கிரியேட் பண்ணிருங்க.